கனடா புள்ளிவிவர திணைக்களம் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையின்படி இந்த பணவீக்கம் என்பது ஜனவரி மாதம் டிசம்பர் மாதம் 2.4 இருந்தது. இப்பொழுது 2.3 வீதமாக குறைந்துள்ளது. இது மத்திய வங்கியின் எதிர்பார்ப்பு 2 வீதமாக வைத்திருப்பது. எனவே இது அந்த நிலையை நோக்கி சென்று கொண்டிருப்பதையும் எதிர்காலத்தில் ஒரு வட்டி குறைப்பிற்கான ஒரு ஆதரவை அல்லது ஒரு ஆதரவை கொடுப்பதற்கான ஒரு நிலைப்பாட்டை தற்பொழுதே இந்த சந்தை நிலவரங்கள் எடுத்து காட்டுவதாகவும் வருகின்றன. எரிபொருளின் விலை என்பது ஆண்டாண்டாக பார்க்கும் பொழுது குறைந்து கொண்டு வருகின்றது. அது ஒரு நல்ல சாதகமான நிலை என்றுதான் நாங்கள் கூற வேண்டும். இப்பொழுது அதாவது கனடாவில் இப்பொழுதுதான் வீட்டு வாடகை என்பது மிகவும் குறைவான ஒன்ற நிலையை அடைந்திருக்கின்றது. அதற்குரிய காரணம் அந்த வீடுகள் பெறுவதற்கு நுகர்வோர் என்கின்ற வாடகை குடியிருப்பாளர்களின் தொகை என்பது குறைந்து வருகிறது. பொருட்களின் விலை கூடல் முக்கிய காரணம் என்பது போர்கள் ஒரு காரணம் என்பதை விட போக்குவரத்தில் ஏற்பட்ட கால நீடிப்புகள். இப்பொழுது ரெட் சி எனப்படுகின்ற செங்கடல் பகுதியினூடாக பயணம் செய்கின்ற கப்பல்கள் என்பன மேலதிக நாட்களை எடுக்கும். அதே போல சுயஸ் கால்வாய் எனப்படுகின்ற சுயஸ் கெனல்களால் வருகின்ற கப்பல்கள் கூட தாமதங்களை ஏற்படுத்தும். அதே போல பனாமாவில் தற்பொழுது கூட ஒரு நெருக்கடி நிலைமை இருக்கின்றது. இவ்வாறானவை எல்லாம் பொருள் விலை உயர்வுக்கான அடிநாதமாக இருக்கின்றன. மற்றும் அந்த அடமான கடன் என்று எடுக்கின்ற பொழுது நிச்சயமாக அதற்குரிய பரிசீலிப்புகள் அல்லது இந்த ஏஐ என்கின்ற தொழில்நுட்பத்தின் மூலமான பரிசீலிப்புகளின் மூலம் அதை விடவும் நேரடி பரிசீலிப்புகளின் மூலமும் கட்டுப்பாடுகள் என்பன அதிகமாக கொண்டு வரப்படுகிறது. அதாவது அதனை பெறுவதற்குரிய தடைகள் என்பன அதிகரித்து காணப்படும். இது நாங்கள் அரசியல் சமூக நிகழ்வுகளை சமகால அதிர்வுகளை பேசுவதற்கான நேரமாக இருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு பிரபல ஊடகம் ஒன்று வெளியிட்டிருக்கிற அறிக்கையின்படி கனடாவினுடைய பணவீக்கம் 2.3 வீதமாக குறைவடைந்திருக்கிறது. உணவுப் பொருட்களினுடைய விலையேற்றம் 7.3 வீதமாக அதிகரித்திருக்கிறது. ஆக இது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு நிலை கிடையாது. ஒரு சில பொருட்களினுடைய விலைகள் குறைவடைந்திருந்தாலும் கடந்த காலங்களிலே உணவுப் பொருட்களுக்கான வரி தள்ளுபடி என்பது இருந்திருந்தாலுமே கூட கடந்த காலங்களோடு ஒப்பிடும்போது கணிசமான அளவு நல்ல முன்னேற்றங்களை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். அது வாழ்க்கை செலவை அதிகரித்திருக்கிறது. ஆக இந்த உணவுப் பொருட்களுக்கான விலையேற்றம் இதை காட்டுகிறது. எதனால இது நிகழ்ந்தது? அதற்கு எது பிரதான காரணியாக இருந்தது? அதேபோல பணவீக்கம் குறைவடைவதற்கான காரணங்கள் என்ன? இன்னும் என்னென்ன பொருட்களில எல்லாம் விலை குறைவு ஏற்பட்டிருக்கிறது? இவைகளெல்லாம் இன்னுமே அதே அளவு சுமை கொடுக்கிறா போலவே தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இது குறித்து பேசப் போகிறோம். நாங்கள் சுரேஷ் தர்மாவை இந்த உரையாடலுக்காக இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் தர்மா. வணக்கம். வணக்கம் பிரியா. வணக்கம் நேயர்களே. ஆனாலுமே இந்த விடயம் நமக்கு மகிழ்ச்சி கொடுப்பதாக இல்லை. ஒரு விதமாக அழுத்தத்துக்குள்ளே கொண்டு போவது போலத்தான் இந்த உணவுப் பொருட்களினுடைய விலை அதிகரிப்பும் அதேபோல பணவீக்கம் குறைவடைந்திருப்பதுமே கூட இருக்கிறது. ஆக இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நிச்சயமாக அதாவது கனடா புள்ளிவிவர திணைக்களம் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையின்படி இந்த பணவீக்கம் என்பது ஜனவரி மாதம் டிசம்பர் மாதம் 2.4 இருந்தது. இப்பொழுது 2.3 வீதமாக குறைந்துள்ளது. இது மத்திய வங்கியின் எதிர்பார்ப்பு 2 வீதமாக வைத்திருப்பது. எனவே இது அந்த நிலையை நோக்கி சென்று கொண்டிருப்பதையும் எதிர்காலத்தில் ஒரு வட்டி குறைப்பிற்கான ஒரு ஆதரவை அல்லது ஒரு ஆதரவை கொடுப்பதற்கான ஒரு நிலைப்பாட்டை தற்பொழுதே இந்த சந்தை நிலவரங்கள் எடுத்து காட்டுவதாகவும் வருகின்றன. அதில் நீங்கள் குறிப்பிட்ட இந்த 2 விடயங்கள் இருக்கின்றன. ஒன்று இந்த சுட்டிகளாக இதில் பயன்படுத்தப்படுவது உணவு மற்றும் எரிபொருளின் விலைகளில் ஏற்படும் மாற்றங்கள். இந்த உணவு விலையில் உண்மையிலேயே 7.3 என்பது சற்றே மாயை கலந்தது. நாங்கள் எவ்வாறு பார்க்கலாம் என்றால் சுமார் 5 வீதமாக இந்த உணவு விலைகள் ஏற்றம் என்பது இருக்கலாம், அல்லது அதிலும் கூடுதலாக இருக்கலாம். ஆனால் இவர்கள் தங்களுடைய கணிப்பீடுகளின் பொழுது இந்த உணவு சாலைகளில் விற்கப்படும் உணவுகளின் விலையையும் அதே நேரம் மற்ற உணவுப் பொருட்களின் விலைகளையும் கலந்துதான் இதனை பரிசீலனை செய்வார்கள். ஆனால் கடந்த 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் கனடாவில் இந்த வரி இல்லாத நிலைமை இருந்தது. சாப்பாடுகள்
சாப்பாடுகளுக்கு, அதாவது வாங்குகின்ற சாப்பாடுகளுக்கு, எனவே உணவுகளுக்கு. எனவே அது காரணமாக சில வேளைகளில் அந்த கணிப்பில் சில வேளைகளில் ஒரு சிறிய மயக்கம் இருந்திருக்கலாம். ஆனால் உண்மையிலேயே விலை உயர்கின்றது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆனால் இந்த எரிபொருளின் விலை என்பது ஆண்டாண்டாக பார்க்கும் பொழுது குறைந்து கொண்டு வருகின்றது. அது ஒரு நல்ல சாதகமான நிலை என்றுதான் நாங்கள் கூற வேண்டும். அதே போன்று அந்த அந்த மைய சுட்டி என்கின்ற அல்லது மைய பணவீக்கம் என்கின்ற கோ இன்ஃப்ளேஷன் எனப்படுகின்ற அந்த மற்ற பொருட்களுக்கான விலையில் கூட அந்த மாற்றங்கள் தெரிகின்றன. அவை கீழ் நோக்கி வருகின்றன. எனவே இவை நிச்சயமாக ஒரு நல்ல முடிவுக்கு இட்டுச் செல்வதற்கான காலத்திற்கு வருமாக இருந்தாலும் மக்களால் இது அனைத்து மக்களுக்கும் இதனை தாங்கக்கூடிய தகுதி இருக்குமா என்றால் இல்லை. இப்பொழுது பார்த்தீர்களானால் கனடாவில் உணவு வங்கிகள் என்றுமே இல்லாத அளவு அதிகமான மக்கள் உணவு பெறுகின்ற தேவையையும், அதே நேரம் இந்த பொருட்களின் விலை என்பது அசாதாரண நிலைக்கு சென்றுள்ளதால் உணவுப் பொருட்கள் அதை வாங்குவதில் உள்ள சிரமங்கள் என்பது கூட அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த சாதகமாக நாங்கள் பார்க்கக்கூடிய விடயங்களாக இருந்தால் இந்த வங்கி எதிர்பார்க்கின்ற இந்த 2% என்கின்ற நிலைக்கு இது செல்லுதலுக்கான சான்றை தற்பொழுது பெற்றுள்ளது. 2.4 இருந்து 2.3 வந்துள்ளது. இதே நிலைமை தொடருமாக இருந்தால் அடுத்த மாதங்களில் சில வேளைகளில் வட்டி குறைப்பு என்பது நடைபெறலாம். அதாவது மத்திய வங்கியின் 2.25 என்கின்ற வீதத்தில் இருந்து அது 2 வீதமாக மாறக்கூடிய சாத்திய கூட்டை கூட அது பெறக்கூடிய நிலைமை இருக்கின்றது. இதே நேரம் இந்த பொருளாதாரம் தொடர்ந்தும் பல சிக்கலுக்கு உள்ளாகி வருகின்றது. குறிப்பாக இந்த வரி விதிப்புகள் அமெரிக்காவின் மற்றும் வேறு சந்தைகளை நோக்கி நாங்கள் நகர்கின்றன என்பனவெல்லாம் இதற்கான காரணிகளாக இருந்தாலும் இவற்றை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்காக சில ரீபேட்ஸ், இப்பொழுது அந்த ஜிஎஸ்டி ரீபேட்ஸ் என்பது ஒரு 12 மில்லியன் மக்கள் பயன்பெறக்கூடியதாக, அதாவது ஒரு தொகை சம்பளத்திற்கு குறைவாக வருமானத்திற்கு குறைவாக எடுப்பவர்களுக்கு அதற்குரிய மீளளிப்பு என்பதற்கு தற்பொழுது லிபரல் அரசு ஒத்திருக்கின்றது என்றால் அந்த பொருட்களின் விலை ஏற்றத்தை அவர்கள் சமாளிப்பதற்காக இருந்த பொழுதிலும் இது ஒட்டுமொத்தமாக ஒரு நல்ல நிலையாக பார்க்க முடியாத அளவிற்கு சந்தை நிலைமை இருந்தாலும் எதிர்காலத்தை நோக்கிய ஒரு நகர்விற்கான நிச்சயமான ஒரு பசுமை புள்ளியாக, அதாவது எங்களுக்கு இது நிச்சயமாக ஒரு ஆதரவு தரக்கூடிய நிலையில் இருக்கின்றது. இவ்வாறாக செல்லுகின்ற பொழுதுதான் இந்த பொருளாதாரத்தின் மீதான முதலீடுகள் மற்றும் வட்டி குறைப்புகளின் பிரகான தொழில் வாய்ப்புகள் போன்றனவெல்லாம் ஏற்படுவதற்கு காரணங்கள் அல்லது அந்த சந்தர்ப்பங்கள் ஏற்படும் என்பதுதான் உண்மை நிலைமை. நிச்சயமாக. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இந்த வீட்டு வாடகை, மோர்ட்கேஜ் இவைகளுக்கான சுமை அதிகரித்த வண்ணமே இருக்கிறது. இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இல்லை, நிச்சயமாக. இப்பொழுது அதாவது கனடாவில் இப்பொழுதுதான் வீட்டு வாடகை என்பது மிகவும் குறைவான ஒன்ற நிலையை அடைந்திருக்கின்றது. அதற்குரிய காரணம் அந்த வீடுகள் பெறுவதற்கல்ல, நுகர்வோர் என்கின்ற வாடகை குடியிருப்பாளர்களின் தொகை என்பது குறைந்து வருவதும் அல்லது அவ்வாறானவர்களுக்கு இடையே இருந்த போட்டிகள் என்பது குறைந்து வருவதும். குறிப்பாக ஆரம்ப காலத்தில் இந்த ஆரம்ப காலம் என்று கூறுவதை விட கடந்த 2-3 வருடங்களாக அல்லது 4-5 வருடங்களாக வெளிநாடுகளில் இருந்து வந்து கல்வி கற்றோர் மற்றும் தங்குமிட விசா, இந்த தற்காலிக விசாக்களில் இருந்து வந்து தங்கும் போன்றவர்களால் எல்லாம் இந்த வீடுகளுக்கான தேவை என்பது அதிகரித்து காணப்பட்டது. இந்த வாடகை குடியிருப்புக்கு இப்பொழுது அது மிகவும் குறைந்திருக்கின்றது. மற்றும் அந்த அடமான கடன் என்று எடுக்கின்ற பொழுது நிச்சயமாக அதற்குரிய பரிசீலிப்புகள் அல்லது இந்த ஏஐ என்கின்ற தொழில்நுட்பத்தின் மூலமான பரிசீலிப்புகளின் மூலம் அதை விடவும் நேரடி பரிசீலிப்புகளின் மூலமும் கட்டுப்பாடுகள் என்பன அதிகமாக கொண்டு வரப்படுகின்றன. இவ்வாறான கட்டுப்பாடுகள் வருகின்ற பொழுது அதற்குரிய அந்த அதாவது அதனை பெறுவதற்குரிய தடைகள் என்பன அதிகரித்து காணப்படும். இருந்த பொழுதிலும் அந்த சந்தை நிலவரம் என்பது மாற்றம் பெறும் பொழுது அவற்றில் கூட தளர்வு வரலாம். சந்தை நிலவரம் என்பது அதாவது இப்பொழுது இருக்கின்ற நிலையில் ஒரு சராசரியாக ஒரு வீடு என்பது 60 நாட்கள் இருக்க வேண்டும் என்று அல்லது 60 நாட்கள்
நாட்கள் அன்றளவாக இருக்கின்ற நிலை என்பது இருக்கின்ற பொழுது, அது சில வேளைகளில் 30 நாட்களும் விற்கப்பட்டிருக்கலாம் அல்லது 90 நாட்களும் விற்கப்பட்டிருக்கலாம். அண்ணளவாக 60 நாட்கள் என்று இருக்கின்ற பொழுது, அதற்குரிய ஒரு காரணியாக இந்த நீங்கள் குறிப்பிட்ட அடைமான கடன் போன்றவை கூட காரணிகளாக இருக்கலாம். ஆனால் வட்டி வீதம் குறைந்து அது தொடர்பான நடவடிக்கைகளையும் அவர்கள் எடுக்க வேண்டும். ஆனால் அந்த விவகாரத்தில் அவர்கள் நிச்சயமாக ஒரு தெளிவுடன் செயற்படுவார்கள். இந்த காணியவர்களுடைய பொருளாதார நடவடிக்கைகளை பார்த்தால் நிச்சயமாக சில வேளைகளில் அமெரிக்காவில் உள்ளது போன்ற ஒரு அந்த அடமான கடன் திட்டத்தை கூட 30 வருடங்களுக்கு ஒரே வட்டியில் வைத்திருப்பது போன்ற திட்டங்களை கூட கொண்டு வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. இருந்தும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என்றால் உடனடியாக அவ்வாறான ஒரு நிலைக்கு கனடா செல்லுமா என்றால் அதற்குரிய சந்தர்ப்பம் இல்லை. ஆனால் இந்த 5 பிரதான வங்கிகளும் மத்திய வங்கியும் தங்களுடைய உள்ள இந்த அடமான கடன் கொடுப்பனவுகளும் அவற்றின் உறுதி எவ்வளவு உறுதியாக இருக்கின்றன என்பதை கணிக்கின்ற பொழுது அந்த நிலைமை என்பது ஆராயப்படும். அது சில வேளைகளில் இந்த வருடம் கூட அவ்வாறான ஒரு நிலைமை இடம்பெறலாம். அதற்குரிய காரணம் 2021ஆம் ஆண்டு 2022ஆம் ஆண்டு அந்த கோவிட் தொற்றின் பிரகான காலத்தில் தான் அந்த வீட்டு சந்தை என்பது மிகவும் அதிகரித்த விலைக்கு சென்றிருந்தது. அதன் பொழுது வாங்கிய வீடுகளுக்கான அடைமான கடன்கள் என்பன சுமார் தற்பொழுது இருக்கின்ற அடைமான கடன்களில் 40% அடைமான கடன்கள் என்பன மீள் புதுப்பிப்பிற்கு வருகின்றன. மீள் புதுப்பிப்பிற்கு வரும் பொழுது சில வேளைகளில் தளம்பல்கள் அல்லது தடைகள் இருக்குமானால் நிச்சயமாக வங்கிகள் அவற்றை மத்திய வங்கியின் ஆலோசனைக்கு கொண்டு செல்லும். அத்துடன் இந்த ஒட்டுமொத்தமாக இந்த இவற்றை கண்காணிக்கின்ற அமைப்பு ஒன்றும் இருக்கிறது. அவர்கள் கூட இது குறித்த செயற்பாடுகளில் ஈடுபடுவார்கள் என நம்புவோம். இல்ல. இந்த புள்ளி விவரங்களிலே கனடாவினுடைய இந்த பணவீக்கம் குறைவடைந்ததும், அதேபோல உணவுப் பொருட்களுக்கான விலையேற்றம் அதிகரித்திருப்பதும், இந்த 2 விடயங்களிலும் எவ்வளவு தூரம் வெளியாக எங்களுக்கு மிக நெருக்கமான அரசியல் வட்டாரங்களிலே, குறிப்பாக அமெரிக்காவினுடைய வரிகளாக இருக்கலாம், புதிய புதிய கனடாவினுடைய அரசியல் பொருளாதார கைகோர்ப்புகளாக இருக்கலாம். இவைகளெல்லாம் எந்த மிக அன் அரு அருகிருக்கக்கூடிய நாடுகள்ல நிகழ்ந்த யுத்தங்களாக இருக்கலாம். இவைகள் எல்லாம் எவ்வளவு தூரம் செல்வாக்கு செலுத்தினது என்று நினைக்கிறீர்கள்? இல்லை நிச்சயமாக. பொருட்களின் விலை கூடல் முக்கிய காரணம் என்பது போர்கள் ஒரு காரணம் என்பதை விட போக்குவரத்தில் ஏற்பட்ட கால நீடிப்புகள். இப்பொழுது ரெட் சி எனப்படுகின்ற செங்கடல் பகுதியினூடாக பயணம் செய்கின்ற கப்பல்கள் என்பன மேலதிக நாட்களை எடுக்கும். அதே போல சுயஸ் கால்வாய் எனப்படுகின்ற சுயஸ் கெனல்களால் வருகின்ற கப்பல்கள் கூட தாமதங்களை ஏற்படுத்தும். அதே போல பனாமாவில் தற்பொழுது கூட ஒரு நெருக்கடி நிலைமை இருக்கின்றது. இவ்வாறானவை எல்லாம் பொருள் விலை உயர்வுக்கான அடிநாதமாக இருக்கின்றன. இவைகள் அடிநாதமாக இருந்தாலும் இங்கே இவர்கள் குறிப்பாக சுட்டிகள், அதாவது தாங்கள் சகல மாகாணங்களிலும் எடுக்கின்ற தரவுகளை ஒட்டுமொத்தமாக ஆராய்ந்து ஒரு பொருளாதார பிரதிபலிப்பாக இதனை வெளியிடுகின்ற பொழுதும் நிச்சயமாக இதற்கான அடிநாதமாக இருப்பது என்பது உலகு எவ்வாறு பயணிக்கின்றது, உலகின் நிலைமை எவ்வாறு இருக்கின்றது, அந்த பொருட்கள் வருவதற்குரிய காலங்கள் போன்றவை எல்லாம் எவ்வாறு எடுக்கின்றன என்பதெல்லாம் இருக்கின்றன. குறிப்பாக தற்பொழுது நீங்கள் அதாவது சந்தைகளில் கூட இந்த அந்த கரீபியன் மற்றும் சவுத் அமெரிக்கன் மற்றும் ஏசியன் என்கின்ற தென்னாசிய சந்தை, இலங்கை இந்திய பொருட்கள் உட்பட முழு பொருட்களையும் நீங்கள் பார்க்கலாம். இவற்றிற்கான சந்தை என்பது திறக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது முன்னர் இருந்ததையும் விட இருந்த பொழுதிலும் அவற்றின் விலைகள் என்பன நிச்சயமாக ஒரு அதாவது கொண்டு வருவதற்குரிய போக்குவரத்துகள் இப்போ அதாவது எரிபொருளின் விலையை ஏற்றத்தால் அவற்றை தரைவழி பாதை மூலம் துறைமுகத்திலிருந்து கொள்கலன்களை எடுத்து வருகின்ற கட்டணங்கள் கூட கூட அதை விட இந்த கடல் கொள்கலன்களை கொண்டு வர கப்பல்களின் கட்டணங்கள் என்பன கூட அவை சாதாரண நிலைமைக்கு வர வேண்டும் என்றால் உலகம் அமைதியை நோக்கி திரும்ப வேண்டும். இருந்த பொழுதிலும் இப்பொழுதைய நிலையில் இது நிச்சயமாக இந்த போர்களின் பாதிப்பு இந்த வெளியேற்றத்தில் இருக்கின்றது. ஆனால் அதனால் பெரிய விலை குறைவு ஏற்படுமா என்றால் அதற்குரிய சந்தர்ப்பங்கள் இல்லை. ஆனால் சிறிய மாற்றங்கள் ஏற்படலாம் விலைகளில். அதுதான் உண்மை. நிச்சயமாக பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த உணவு என்பது அடிப்படையானது. இவைகள்ல இருக்கக்கூடிய விலையேற்றம் என்பது நிச்சயமாக எல்லா மக்களையுமே
ஒரு துன்பத்துக்குள்ள அழுத்துற ஒரு விடயமாக இருக்கும். அவங்களுடைய வாழ்க்கை சுமையை இன்னுமே அதிகரிப்பதாக இருக்கும். ஆக இது எவ்வளவுக்கு எவ்வளவு இதை குறைப்பதற்கான முயற்சியினை அரசாங்கம் மேற்கொள்ளுகிறதோ, அது அவ்வளவுக்கு நன்மை பயக்கும். பொறுத்திருந்து பார்க்கலாம். மிக்க நன்றி சுரேஷ் தர்மா இந்த உரையாடலில் இணைந்தமைக்காக. நன்றி பிரியா. நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொளி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொளி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.